நேரத்தை நாம் செலவிடுவோம். எண்ணத்தை சம்பாதித்தாலும் எதை சம்பாதித்துக் கொள்ளும், புத்தியை சம்பாதிக்கணும். இதுதான் சம்பாதிக்கிற நேரம். இதுதான் சம்பாதிக்கிற நேரம். கர்த்தருக்கு நேரத்தை கொடுத்து உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது நம்ம என்ன பண்றோம்? புத்தியை சம்பாதிக்கிறோம். தேவனுடைய வசனத்தை நம்ம என்ன பண்றோம்? சம்பாதிக்கிறவர்களா இருக்கிறோம். அதுக்கு நேரத்தை கொடுத்து, அந்த நேரத்தை கொடுத்து அதை கேட்டு கவனித்து இருதயத்திலே நாம் நிரப்பிக்கொண்டு நாம் இந்த பூமியில வாழ்வோம் என்று சொன்னால் அது உடலுக்கு ஆரோக்கியமும் உள்ளே வாழ்கிற மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கிறது. அதுலேருந்து ஜீவ ஊற்று புறப்படுமா, சமாதானம் அதுலேருந்து புறப்படும், சந்தோஷம் அதுலேருந்து புறப்படும், சுகம் அதுலேருந்து புறப்படும், ஆசீர்வாதம் அதுக்குள்ளேருந்து புறப்படும், நன்மைகள் அதுக்குள்ளேருந்து புறப்படும், எல்லாம் அது உள்ளேருந்து புறப்படும். பாருங்க, தேவனுடைய வார்த்தைக்குள்ளதான் இருக்குது எல்லாமே. தேவனுடைய வார்த்தையில நீங்க வாழும்போது கண்டிப்பாக இந்த உலகத்துல நீங்க எதை குறித்த கவலையே பட மாட்டீங்க. ஏன்னு சொன்னா தேவையானது எத்தனை சொல்லுங்க? ஒன்றுதான். அந்த முதல் தேவையானது ஒன்று, தேவனுடைய வசனம். அந்த முதல்ல வைக்க வேண்டியது முதல்ல வைக்கணும், பின்னாடி வைக்க வேண்டியது பின்னாடி வைக்கணும். இல்லையா? என்ன பண்ணணும்? முதல்ல வைக்க வேண்டியது முதல்ல வைக்கணும், பின்னாடி வைக்க வேண்டியது பின்னாடி வைக்கணும். அப்போ முதல்ல எதை வைக்கணும்? தேவனுடைய வார்த்தையை வைக்கணும். எல்லா இடங்களிலும் முதல்ல தேவனுடைய வார்த்தையை வைங்க, பின்னாடி மற்றவைகளை வைங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களை வைங்க. அதான் நல்லது. இது வேண்டான்னு சொல்லல ஆண்டவர். முதல்ல எதை வைக்கணுமோ அதை வைங்க, அடுத்தது என்ன வேணுமோ அதை பின்னாடி வைங்கன்றார் ஆண்டவர். அதனால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. முதல்ல எதை தேட சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. முதல்ல எது இருந்தது? உலகத்தை உண்டாக்கும் போது முதல்ல என்ன இருந்தது? வார்த்தை தான் இருந்தது. இல்லையா? முதல்ல வார்த்தை தான் இருந்தது. ஆதியிலே என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தார். அதான் சத்தியம். அப்ப முதல்ல செடி கொடி மரங்கள் மலைகள் இதெல்லாம் இல்லை. பாருங்க, முதல்ல தேவனுடைய வார்த்தை. அப்போ முதல்ல நம்ம எதை வைக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை தான் வைக்கணும். அப்ப நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரத்தை செலவிடும் போது கண்டிப்பாக என்னால உறுதியா சொல்ல முடியும், இந்த பூமியில வாழற வரைக்கும் எப்படி இருப்போம் என்று சொன்னால், முதிர் வயதிலும் கனிகளை கொடுப்போம். இது சத்தியம். முதிர் வயதுல கனிகளை கொடுப்பீங்க. அடுத்தது பூஷ்டியும் பசுமையுமா இருப்பீங்க. இது சத்தியம். ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் அது அவங்களுக்கு அப்படியே நடக்குமா. முதிர் வயதிலும் கனிகளை கொடுத்து பூஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். இது சத்தியம். அடுத்தது அவர் சொல்றாரு, நான் முதிர் வயது வரைக்கும் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், அப்படியே செய்வேன். எது வரைக்கும் செய்வாராம்? முதிர் வயதுவிலும் செய்வேன், நர வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். அப்ப யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லை. என்னை பராமரிக்க ஆள் இல்லைங்க, என்னை விசாரிக்க ஆள் இல்லை, எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, எனக்கு என்னை போஷித்து காப்பாற்ற ஆள் இல்லை. இல்லை, நம்ம சொல்லவே மாட்டோம். எனக்கு ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிக்க அவர் எப்போதும் இருக்கிறார். அந்த நம்பிக்கை நம்மளுக்கு எப்பொழுதும் உள்ளத்திலே உண்டாயிருக்கும். ஏனென்று சொன்னால் எழுதப்பட்ட வார்த்தையை இருதயத்திலே விசுவாசித்து வாயில நீங்கள் அறிக்கையிடும் போது அது அப்படியே பலிக்குமா. அது உங்ககிட்ட தான் இருக்குது. பாருங்க, எண்ணம் எப்படி இருக்குதோ நம்மளுடைய எண்ணத்தை போலதான் வாழ்க்கையும் நமக்கு இருக்கும். இல்லையா? அதனால நீங்க தயவு செய்து ஆண்டவருடைய வார்த்தையில நீங்க வளருங்க. நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். நீதிமொழியின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். நல்ல அருமையான வார்த்தை இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுப்பார். நம்ம எல்லாரும் காது கொடுத்து கேளுங்க. எல்லாரும் கர்த்தர் நம்மளை தேவன் ஆசீர்வதித்து அற்புதமாக நடத்துவார். வாசிங்க, 3:5 வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. எது மேல இருக்கணுமா? உன் சுய புத்தி மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் யார் மேல நம்பிக்கையா இருக்கணும்? கர்த்தர் மேல். கர்த்தரின் மேல், கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து. எது மேல நம்பிக்கையா இருக்கணும்? கர்த்தர் மேல் நம்பிக்கையா. ஆமா, இந்த பூமியில நீங்க யாரை நம்பி இருக்கிறீங்கன்றது உங்ககிட்ட தான் இருக்குது. கர்த்தர் அதெல்லாம் பார்க்குறாரு. நீங்க யாரை நம்பி வாழுறீங்க, எதை சார்ந்து வாழுறீங்க, நம்பிக்கை எங்க கொண்டு போய் வைக்கிறீங்க. நான் உங்களை கேட்க முடியாது. இப்போ எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க. என் பிள்ளைங்க யார் மேல நம்பிக்கை வச்சு வாழுறாங்கன்றதை அவங்க தான் சூஸ் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான் நான் என்ன பண்ண முடியும், என் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அவங்கவுங்களுக்கு குடும்பம் வரும்போது அவங்கவுங்க குடும்பத்திலே அவங்கவுங்க குடும்ப தலைவன் தலைவியாக ஆயிடுறாங்க. இல்லையா? அவங்க தலைவன் தலைவி ஆயிடும்போது அவங்க யார் மேலே நம்பிக்கை வைத்து வாழுறாங்கன்றத அவங்க கிட்ட தான் இருக்குது. பாருங்க, ஏன்னா தேவன் எப்போதும் நம்ம குழந்தையா இல்லை. நம்ம என்னவா இருக்கிறோம்? புருஷர்களாய் மாறி விடுகிறோம்.
நமக்கு அது நல்லது கெட்டது எல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு வேண்டிய அறிவு புத்திய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்கள் எதை சார்ந்து வாழறீங்க, யாரு மேல நம்பிக்கையா இருக்கிறீங்க, எது மேல நம்பிக்கையா இருக்கிறீங்க உங்ககிட்ட தான் இருக்குது. உங்க கையில ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறாரு. உங்க நம்பிக்கை எது மேல இருக்குதோ அந்த நம்பிக்கையத்த பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப இங்க சொல்றாரு, நீதிமொழி புத்தகத்தை எழுதின சாலமோன் சொல்றாரு, எது மேல இருக்கணுமா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். எந்த புத்தி மேல சாயக்கூடாது? சுய புத்தி மேல். சொல்லுவாங்க இல்லையா, ஒண்ணு சுய புத்தியாவது இருக்கணும், இல்ல சொல் புத்தியாவது இருக்கணும் இல்லையா? சுய புத்தி நமக்கு தெரியும், சுய புத்தின்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? நம்ம எல்லாருக்குமே சுய புத்தி இருக்குதா இல்லையா? எல்லாருக்கும் சுய புத்தின்னு ஒண்ணு இருக்குது. இப்ப இது உண்மையிலே இயற்கையான செடிங்க, இயற்கையா வருதுன்னு சொன்னா ஏங்க இயற்கை இல்லைங்க, இது செயற்கைங்க. இது செடி இயற்கை செடி மாதிரி, ஆனா இயற்கை கிடையாது. இயற்கையான செடி எப்படி இருக்கும்? அப்ப நீங்க சொன்ன உடனே நம்பிடுவீங்களா? நான் சொன்ன உடனே உங்களுக்குன்னு ஒரு சுய புத்தி இருக்குது. இல்லைங்க, இது பிளாஸ்டிக். இதுங்க இயற்கை அது எப்படி இருக்குன்றது எங்களுக்கு நல்லா தெரியும், அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா? நாங்க சொன்னா கூட நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, உங்களுக்குன்னு ஒரு சுய புத்தி இருக்குது இல்லையா? அந்த சுய புத்தி என்ன பண்ணுங்க, இல்ல இது பிளாஸ்டிக், இது அவரு சொல்றாருன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு நம்ம. அப்ப சுய புத்தி என்ன பண்ணணும், எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தணும். எங்கெல்லாம் சுய புத்தியை பயன்படுத்தணுமோ அவன் தான் சொன்னான்னா அவன் என்ன பண்ணுவான், நம்ம சொல்லுவான் இல்லைங்க அவன் தாங்க கூட்டு போனா, அவன் தான் பண்ண சொன்னானே, அவன் சொன்னான்னு சொல்லி நீ செஞ்சிருவியா? நம்ம என்ன பண்ணுவோம், அவன் அசுத்தத்தை சாப்பிட சொன்னா நீ அசுத்தத்தை சாப்பிட்டியா, உனக்கு அறிவில்லை அப்படின்னு நம்ம பேசுறோமா இல்லையா? அவன் தின்ன சொன்னாயா, அசுத்தத்தை தின்ன சொன்னா தின்றுவியா நீ? அவன் சொன்னா சொல்லி செஞ்சுட்டேன்னு சொல்ற, உனக்கு அறிவு இல்லையா? அது அறிவு இல்லையானா சுய புத்தி இல்லையா அப்படின்னு அர்த்தம். அப்ப சுய புத்தியை எங்க பயன்படுத்தணும், எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல கண்டிப்பா சுய புத்தியை பயன்படுத்தணும். இந்த இடத்துல நீங்க சுய புத்தியை பயன்படுத்தக்கூடாது. எந்த இடத்துல சுய புத்தியை பயன்படுத்தக்கூடாது? கத்தடத்துல நீங்க சுய புத்தியை பயன்படுத்துவ. இன்னைக்கு எல்லாரும் அவங்கவுங்க சுயமாய் ஒரு தெய்வத்தை ஒன்னா பண்ணிருக்கிறாங்க, உண்டு பண்ணி அவங்கவுங்க விருப்பம் போல ஒரு தெய்வத்தை உருவாக்கி அவங்கவுங்களுக்கு ஏற்றபடி ஒரு தெய்வத்தை வணங்கிருக்காங்க. அதுக்கு பேர் தான் சுய புத்தி. சுயமாய் அவங்கவுங்க ஒரு தெய்வத்தை ஏற்படுத்தினாங்க பாருங்க. எத்தனை தெய்வம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒவ்வொரு தெய்வம் சொல்றாங்க, என்னங்க நீங்க இதை வச்சு இதுதாங்க எங்க குல தெய்வம் அப்படின்றாங்க. இன்னொரு வீட்டுக்கு போனா அவங்க சொல்றாங்க இதுதான் எங்க குல தெய்வம். அப்ப ஆளுக்காளு ஒரு தெய்வத்தை உண்டாக்கி அவங்கவுங்க வீட்டில அவங்கவுங்க சுயத்துக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றாங்க, வணங்குறாங்க. அதுக்கு பேர் தான் சுய புத்தி. அந்த இடத்துல எந்த இடத்துல சுய புத்தியை பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல சுய புத்தியை கண்டிப்பா பயன்படுத்தணும். ஒரு துணி கடைக்கு போறீங்க, துணி எடுக்கிறீங்க, அக்கா சொன்னாங்கன்னு சொல்லி எடுத்துடக்கூடாது. உங்களுக்கு அது பிடிச்ச மாதிரி எடுக்கணும் துணி. அதுக்கு பேர் தான் சுய புத்தி. உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அவங்களுக்கு அந்த கலர் பிடிக்கும், உங்களுக்கு அந்த கலர் பிடிக்காது. அவங்க சொன்னாங்கன்னு எடுத்துட்டு விலை கொடுத்து வாங்கிட்டு வீட்டில் ஒரே மன உளைச்சலாம் இருந்தனா அப்ப யார் மேல தப்பு? உங்க மேல தப்பு. யார் மேல தப்பு? உங்க மேல தப்பு. அந்த இடத்துல சுய புத்தியை நீங்க பயன்படுத்தணும். இல்ல எனக்கு இந்த மாதிரி கலர்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, என் விருப்பத்துக்கு ஏற்ற எதை கலர், இந்த கலர் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல உங்க சுயத்தை நீங்க பயன்படுத்தணுமா வேணாவா? அந்த இடத்துல உங்க சுயத்தை பயன்படுத்தணும். ஒரு நகை கட்டிக்கு போறீங்க, நகையை எடுக்கிறீங்க, அவங்க சொன்னாங்க சொல்லி எடுக்கக்கூடாது. உங்களுக்குன்னு அது என்ன பண்ணிடணும், உங்க மனசுக்கு அது பிடிச்சிருக்கணும், அப்ப எடுக்கணும். அது பேர் சுய புத்தி. கடவுளுடைய விஷயத்துல சுய புத்தியை பயன்படுத்தாத, உங்க சுய புத்தி மேல் சாயாத. உங்க சுய புத்தி உங்க இஷ்டம் போல எல்லாத்தையும் பார்க்கறதெல்லாம் தெய்வம், பார்க்கறதெல்லாம் கடவுள், பார்க்கறதெல்லாம் என்னை ரட்சிக்கும் என்று சொல்லி உங்களுக்கு ஏற்றபடி அதை என்ன பண்ணிக்காதீங்க, அதை சார்ந்து வாழாதீங்க. அதை தான் சொல்றாரு, சுய புத்தியின் மேல் சாயாமல். எந்த புத்தி மேல் சாயக்கூடாது? உங்களுக்கு நல்லா தெரியும், சபைக்கு வருகிறீங்க, சபைக்கு வந்த நீங்க ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், தேவன் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார், அது சத்தியம். இதை நீங்க என்ன பண்ணணும், இது மேலதான் சாயணும். என் தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? தேவன் வார்த்தையின் மூலமாய் தேவன் எங்களோடு பேசுகிறவர். அதனால நாங்க ஒரு சொரூபத்தையோ ஒரு விக்கிரகத்தையோ யாதொரு சிலைகளையோ நாங்கள் வணங்குகிறவர் அல்ல. நாங்கள் அந்த காரியத்திலே சுயத்தை பயன்படுத்த மாட்டோம், சுய புத்தி மேல சாய மாட்டோம். எது மேல சாய்வோம்? கர்த்தருடைய வார்த்தையின் மேல என்ன பண்ணுவோம்? எண்ணத்தை வைப்போம். அந்த வார்த்தையை இருதயத்தில் விசுவாசிப்போம், வாயில சொல்லுவோம். அததான் இங்க சொல்றாரு, நீ சுய புத்தி மேல் சாயாமல் கர்த்தரிலே நம்பிக்கையா இருந்து. என்ன நம்பிக்கையா இருந்து என்ன பண்ணணுமா? நம்பிக்கையா இருந்து, கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரையே என்ன பண்ணணுமா? நினைத்துக்கொள். ஆமா, இந்த இடத்துல சுய புத்தி மேல் சாயாமல் உன் வழிகள் எல்லாம் அவரையே நினைத்துக்கொள். யாரை நினைத்துக் கொள்ளணும்? கர்த்தரை. அப்பொழுது உனக்கு என்ன நடக்கும்?
உன் பாதைகளை பாதைகள் எல்லாம் செவ்வையாக்குவார். இதுதான் சத்தியம். நல்லா கையை தட்டி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதுதான். சுய புத்தியை நீங்க பயன்படுத்தக்கூடாது. ஹலோ, சுய புத்தி நல்லது. நல்லதா நல்லது இல்லையா? சுய புத்தி ரொம்ப நல்லது. தேவையான இடத்துல பயன்படுத்தி ஆகணும் சுய புத்தியை. யாரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. அவங்க சொன்னாங்க நான் செஞ்சுட்டேன், அவங்க பண்ண, அவங்க வாங்கிக்க சொன்னாங்க வாங்கிக்கினேன், அவங்க எடுத்துக்க சொன்னாங்க எடுத்துக்கினேன், அவங்க தான் என்னை கூட்டு போனாங்க நான் போயிட்டேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த இடத்துலலாம் நீங்க யாரையும் என்ன பண்ணக்கூடாது, கம்பல் பண்ணி சொல்லி அவங்க தலைமையில பழிய சுமத்தக்கூடாது. உங்களுக்குன்னு சுய புத்தி இருக்குது. நீங்க என்ன பண்ணணும், இவங்க கூப்பிடுறாங்க போலாமா போகக்கூடாதா, இவங்க எடுக்க சொல்றாங்க எடுக்கலாமா எடுக்கலாம், என்னதான் அவங்க சொன்னாலும் உங்க எண்ணம் என்ன பண்ணணும், உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அங்க செய்யப்படணும். அதுதான் சுய புத்தி அங்க பயன்படுத்தும். ஆனா கடவுளுடைய விஷயத்துல சுய புத்தியை கொண்டு போய் சேர்க்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். யாருடைய வார்த்தையின்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்? ஆமா, அதை தான் சொன்னேன். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். யாரை நினைக்கணும்? உங்க சுய புத்தி மேல சாஞ்சிடாதீங்க. இல்லைங்க இதுவும் தெய்வம் தான் அதுவும் தெய்வம் தான் எல்லாம் நம்பிக்கை, நீங்க நம்பிக்கை அது ஒண்ணுதான் நம்பி இருக்கணுமா, இது இந்த மேலே நம்பி வாழுங்க அது மேலே நம்பிக்கை வாழுங்கன்னு சொல்லி ஆளுக்காளு சொல்லும் போது அப்போது சுய புத்தி அங்க பயன்படுத்தாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை இருங்க அப்படின்னு சொல்றாரு சாலமோன். அப்ப யார் மேல நம்பிக்கை இருக்கிறது? நீங்க என்ன பண்ணணும், சபைக்கு வந்து நீங்க நல்லா தேவனை பத்தி தேவனை பத்தி அறிந்து கொண்ட நீங்க இதுவரைக்கும் இவ்வளவு காலமாய் கர்த்தரை நன்றாய் அறிந்திருக்கிறீங்க. அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் வந்து தேவன், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன், மனுஷர் கண்டிராதவரும் காணக்கூடாத இடத்துல வாசம் பண்றாரு. எங்க இருக்கிறார் அவரு? மனுஷன் பார்க்கிற வண்ணமே அவர் இல்லை. மனுஷன் எப்போனாலும் எங்க தெய்வத்தை நாங்க போய் தரிசிக்க போறோம், போய் கடவுளை பார்த்தீங்களா? பார்த்துட்டு வந்துட்டேங்க. இவ்வளவு கூட்டங்க, எவ்வளோ நெரிசலுங்க, லட்சக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க, நாங்க உடலையே ரூம்பு எடுத்து போட்டு நாங்க தேவனை கடவுளை தரிசிட்டு வந்துட்டோமே, போய் பார்த்துட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்றாங்க. பார்த்துட்டு வந்துட்டோம், கடவுளை பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேங்க, பார்த்துட்டு தான் வந்தோம் அப்படின்றாங்க. எதை பார்த்துட்டு வந்தாங்க? எதை போய் பார்த்துட்டு வந்தாங்க? அங்க ஏதோ ஒரு தீபம் எரிஞ்சுதான், அந்த தீபம் எரிஞ்ச தீபத்தை போய் பார்த்துட்டு வந்தாங்க. அதுதான் கடவுளாம். அங்க மனுஷன் ஏதோ கையினால செய்யப்பட்ட சிலையை செஞ்சு வச்சிருக்கிறாங்க, அது மேல தங்கம் ஆபரணங்களை போர்த்தி அதை அப்படியே ஜொலிக்க வச்சிருக்கிறாங்க, அதை போய் பார்த்துட்டு வந்தாங்களாம். அதுதான் அவங்க என்ன பண்ணாங்க, நாங்க கடவுளை தரிசித்துட்டு வந்தோம் அப்படின்றாங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க? உங்க சுய புத்தி மேல் சாயாம, இல்ல இல்ல கடவுளை ஒரு நாளும் மனுஷன் பார்க்கவே முடியாது, நேர்முகமாய் பார்க்க முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் பாவம் உங்களை நீங்க சொல்லும் போது எங்களுக்கு வருத்தமா இருக்குது. இருந்தாலும் நேருக்கு நேராக கடவுளை பார்க்க முடியாது. மனுஷர் கண்டிராதவரும் காணக்கூடாத இடத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார். ஏனென்று சொன்னால் அவரை பார்க்கிறவன் செத்துருவான் யாரா இருந்தாலும். ஏன்னா அவர் பரிசுத்தர். பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை நேருக்கு நேரம் மோசையை பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நான் பார்க்கணும், நீ என்னை பார்க்க முடியாது, நீ பார்த்தா செத்துருவேன்றார் ஆண்டவரே. என்னை நேர்முகமா பார்க்க முடியாது. மோசை எப்படி ஆண்டவருக்கு பயந்து எவ்வளோ பரிசுத்தமா இருந்தார், அப்படிப்பட்டவரே ஆண்டவரே நான் உன்னை பார்க்கணும், பார்க்க முடியாது, நான் கடந்து போவேன், என் முதுகு மட்டும் பாருன்றாரு. எதை பார்க்க சொல்றாரு? நான் கடந்து போவேன், கடந்து போகும்போது என்னுடைய நிழல் உன்னை மூடும், அந்த நிழல் மூடுறதுனால என் முதுக பாருன்றார் ஆண்டவர். எதை பார்க்க சொல்றாரு? முதுக பார்க்க. ஏன்னா பார்த்தா செத்துருவேன்றாரு. மோசேக்கே அந்த நிலைமைனா சாதாரண மனுஷனுக்கு எப்படி? அப்ப நம்ம முகமுகமாய் கடவுளை நம்ம பார்க்க முடியாது. அந்த இடத்துல நீங்க சுயத்தை பயன்படுத்திடாதீங்க. கடவுளை நாங்க பார்ப்பேன் அவங்க சொன்னாங்க, இல்ல கடவுளை நாங்க பார்க்க முடியாது. நாங்க எப்படி பார்க்கிறோம்? அவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கும்போது ஆவியானவர் எங்களுக்குள்ளே என்ன பண்றாரு? உலாவுகிறார், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதை நீங்க பேசணும். எங்களுக்குள்ளே உலாவுகிறார். நாங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இந்த நாங்களே ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள ஆலயம் என்று வேதம் சொல்கிறது. இந்த ஆலயத்துக்குள்ளே அவர் உலாவுகிறார். இந்த ஆலயத்துக்குள்ளே அவர் என்ன பண்றாரு? ஆளுகை செய்கிறார், உலாவி கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்க சொல்லணும். அதுக்கு இவர் சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. ரோமர் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்படியே நல்லா இருக்கும், தேவனுடைய வார்த்தை நல்லா இருக்கும். எல்லாரும் காது கொடுத்து கவனமாய் கேளுங்க. இன்னைக்கு நம்பிக்கை குறித்து நம்ம பார்ப்போம். நம்பிக்கையில நீங்க எப்படி இருக்கணும் என்றதை நல்லா கவனிங்க. 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிங்க. 5:5 படிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். பாருங்க, அந்த சுவிட்சை போடுப்பா, அந்த லாஸ்ட் சுவிட்சை போடு, கீழே இருப்பா லாஸ்ட் சுவிட்ச். அதான்
ஓகே, இங்க சொல்றாரு பாருங்க, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்மளுடைய இருதயங்களிலே என்ன பண்ணிருக்கிறாரு, ஊற்றப்பட்டு இருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கை நம்மள என்ன பண்ணாது, வெட்கப்படுத்தாது. ஆமா, வெட்கப்படுத்தாது. உங்க இருதயத்துக்குள்ளே தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டு இருக்குது. யாருக்குடைய அன்பு ஊற்றப்பட்டு இருக்குது? தேவனுடைய இருதயத்தில் இருக்குது. இன்றைக்கு நீங்க உண்மையிலே நான் என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி இருந்தேன் பார்த்தீங்கன்னா, மனைவி கிட்ட அந்த அளவுக்குலாம் அன்பு உள்ளவனா நான் இருந்ததே கிடையாது. மனைவி கிட்ட அன்பு உள்ளவனா இருந்தது கிடையாது. பிள்ளைகள் மத்தியில் அன்பு உள்ளவனா இருந்தது கிடையாது. ஏதோ சம்பாதிப்பேன், எடுத்துன்னு கொடுப்பேன், இருந்துட்டு ஏதோ நீ உன் வேலையை நீ செய்ய, என் வேலையை நான் செய்ய, அப்படிதான் இருந்தேன் பாருங்க. ஆனால் காலப்போக்கில் தேவனுடைய அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட்டதுனால கர்த்தர் சொல்றாரு, முதல்ல மனைவி கிட்ட அன்பு கூறுன்றாரு. இப்போ எங்கிருந்து வந்தது இந்த அன்பு? தேவனுடைய அன்பு நம்ம இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்குது. இன்றைக்கு பிள்ளைகள் மத்தியில் அன்பா இருக்கவும், எல்லார் மத்தியிலும் அன்பா இருக்கிறோம். எங்கிருந்து வந்தது இந்த அன்பு? கர்த்தர் ஊத்தின அன்பு இது. இது ஏதோ நான் எங்க அப்பாவுடைய அன்பு, எங்க தாயுடைய அன்பு இல்ல பாருங்க. அந்த அன்பு வேற, மாமிச ரீதியான அன்பு. இந்த அன்பு தேவனுடைய அன்பு நம்ம இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கையை அந்த நம்பிக்கை நம்ம என்ன பண்ணாது, வெட்கப்படுத்தாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, உங்ககிட்ட தான் இருக்குது நம்பிக்கை. என் உள்ளத்திலே தேவனுடைய அன்பு ஊற்றி இருக்கிறாரு. அதனால நான் யாரை நம்பி சார்ந்திருக்கிறேன்? என் கர்த்தரை நம்பி நான் சார்ந்திருக்கிறேன். அதனால அந்த அன்பு என்னை என்ன பண்ணாது, வெட்கப்படுத்தவே படுத்தாது. யார் மேல நம்பிக்கை இருக்கிறீங்க? உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்க எந்த மேல நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க? 1 தீமோத்தேயின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு வாங்க. 1 தீமோத்தி எடுத்துக்கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். போதும், நிறுத்துங்க. பாருங்க, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இராமலும். எப்படி இருக்கணுமா? பணம் சேர 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 கண்டிப்பா வருது பாருங்க, நிறைய பேருக்கு வருது. அந்த என்ன வருது, இருமாப்பு வருது, ஆணுவம் வருது, தலகருவம் வருது, இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, அவங்க இருந்த நிலையை என்ன பண்ண மறந்துடுறாங்க. நம்ம எப்படி இருந்தோம், எப்படி நம்ம துணிமணி இல்லாத, தின்றதுக்கு சோறு இல்லாமல், நம்ம எப்படி வறுமையில் இருந்தோம், எப்படிப்பட்ட வறுமையிலும் பசியிலும் கொடுமையிலும் இருந்தோம். இன்றைக்கு நல்ல 3 வேளை சாப்பாடு, நல்ல உணவு, உடுத்தி கொள்ள கூட எல்லா நேரங்களிலும் தேவையான அளவுக்கு பணம் தேவைகள் நமக்கு கிடைச்சிருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மறந்துட்டு இருமாப்பா இருக்கிறாங்க. அதனால தான் இங்கே எழுதியிருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். இருமாப்பா இருக்கிறாங்க. பணம் இருக்குதா, என்ன ஒன்றாலும் பண்ணுவோம். பணம் வச்சுக்கின்னு நான் என்ன பண்ணுவேன், ஒரு 10 பேருக்கு ஃபோன் பண்ணால் வந்துடுவானுங்க. இப்போ அவனுங்க எனக்கு வருவானுங்க. அவனுக்கு எனக்கு என்ன பண்ணுவானுங்க, அவனுக்கு என்ன பண்ணாலும் சொன்னாலும் செய்வானுங்க. ஏன்னா பணத்தை கொடுத்து அவனுங்களை நான் என்ன பண்ணுவேன், அவனுங்கள் மூலமா இந்த காரியத்தை நான் நடப்பிப்பேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட எண்ணத்துல இன்றைக்கு என்ன பண்றாங்க, பணத்து மேல என்ன பண்றாங்க, நம்பிக்கையும் அவங்களுடைய உள்ளத்தையும் கொண்டு போய் அதுல வச்சுட்டு அவங்க கொஞ்சம் சமுதாயத்துல மனுஷர்கள் மத்தியிலே கொஞ்சம் இருமாப்பா இருக்கிறாங்க, தலகருவம் பிடித்தவங்களா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அததான் இங்க சொல்றாரு. இப்படிப்பட்டவர்கள் என்ன ஐஸ்வர்யத்தின்மை இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எப்படியாப்பட்ட சிந்தை உள்ளவர்களா இருக்கிறாங்கன்னா, இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இராமல். எப்படிப்பட்ட சிந்தை? இருமாப்பு. எதை சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க, ஏட்டிக்கு போட்டியா பேசுறது. எதை சொன்னாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் எவ்வளவுதான் பணிந்து வந்தாலும் அவங்க பணிந்து பேச மாட்டாங்க. எவ்வளவுதான் பணிந்து, எவ்வளவு பணிந்து போறாரு அந்த மனுஷன், நீங்க எங்க பணிய மாட்டேங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நான்லாம் விட மாட்டேன். நான் யார் தெரியுமா, நானு இவங்களை ஆதியில பார்க்கும்போது எப்படி இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அதை மறந்துட்டுவாங்க. நான் யார் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி இருமாப்பா பேசுவாங்க. கர்த்தர் அதெல்லாம் சொல்றாரு. என்ன சொல்றாரு, இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இராமல். யாரை பார்த்து சொல்றாரு, சபைக்கு வருகிற நம்ம பார்த்து தான் சொல்றாரு. தேவன் சொல்றாரு, பணம் சேரும், உங்களுக்கு ஐஸ்வர்யம் உங்களுக்கு பெருகும். அதை பெருகுதுனால தான் கர்த்தர் சொல்றாரு. ஐஸ்வர்யமே வேண்டாம்னு சொல்ல, ஐஸ்வர்யம் உங்களுக்கு பெருகும் போது நீங்க என்ன பண்ணாதீங்க, பணத்து மேல நம்பிக்கை வச்சிடாதீங்கன்றாரு. எது மேல நம்பிக்கை வச்சிடாதீங்க, இந்த உலகத்துல எவ்வளவு பணம் உங்ககிட்ட சேர்ந்தாலும் அந்த பணத்து மேல உங்கள் நம்பிக்கை வையாமலும், என்ன சொல்றாரு, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற யார் மேல நம்பிக்கை வைக்க சொல்றாரு, ஜீவனுள்ள சகலவிதமான நன்மைகளை சம்பூர்ணமாய் நீங்கள் அனுபவிக்கணுமா. எல்லா நன்மைகளும் அனுபவிக்கணும்.
பணம் இல்லாம நம்மளால நன்மைகளை அனுபவிக்க முடியாது. பணம் நமக்கு வேண்டும். பணம் மூலமா தான் என்ன பண்ண முடியும், நம்ம விரும்பினதெல்லாம் வாங்க முடியும். என்ன எவ்வளவு நம்ம பணம் சேர்ந்தாலும் பொருள்களை நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு புதிய புதிய பொருள் வரும்போது அது மேல விரும்புறோம், அதை வாங்குறோம். அப்ப நீங்க எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஐஸ்வர்யத்து மேல ஒரு காலமும் உங்க நம்பிக்கையை கொண்டு போய் வைத்திராதீங்கன்றாரு. எது மேல வச்சிடாதீங்க? ஒரு காலமும் பணத்து மேல நம்பிக்கை வைத்திருங்க. பணம் சேர்ந்துதான் சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் நற்கிரிகளை செய்வதற்காக தேவன் எனக்கு இந்த பணத்தை கொடுத்துட்டார், கொஞ்சம் நமக்கு தேவைக்கு வச்சுக்கணும், சிலது நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர் தேவைக்கும் என்ன பண்ணோம், பயன்படுத்தணும். நீங்களும் ஆண்டவர் தேவைக்கும் பயன்படுத்தணும், உங்களுக்கு வைத்துக் கொள்ளணும். சம்பூர்ணமாய் சகலவித நன்மைகளை அனுபவிக்கிறதுக்கு கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை வைக்கவும். யார் மேல நம்பிக்கை வைக்கணும்? கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு வாழுங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்பேன்னு சொல்லுங்க. ஆமா, பணத்து மேல உங்க நம்பிக்கை ஒரு நாளும் வரக்கூடாது. பணம் கண்டிப்பா உங்களுக்கு வரும், நிறைய வரும். ஏன்னு சொன்னா உங்கள் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் போதுமானதுக்கு மிகவும் அதிகமானவர், ஏராளம் தாராளமாய் கொடுக்க வல்லவர். சாலமோனுக்கு இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை, அவனை போல ஐஸ்வர்யம் உள்ளவன் ஒருவனும் இல்லை, இருக்க போறதும் இல்லையா, இனி இருப்பதும் இல்லைன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை அவனுக்கு கொடுத்தார் சாலமோனுக்கு, இல்லையா? அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை கொடுத்து அவனை பெருகு பண்ண, ஞானத்தையும் கொடுத்தாரு, ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு. அவன் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பாதித்தான். ஆனாலும் தேவன் உங்களுக்கும் அவனை சாலமோனை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் என்று கர்த்தர் சொல்றாரு. சாலமோனை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஏன்னு சொன்னா புதிய உடன்படிக்கும் பிள்ளைகளாகிய நீங்கள் விசேஷித்தமானவர்கள். அதனால ஐஸ்வர்யத்தின் மேல என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க, நம்பிக்கை வைக்காமல் சம்பூர்ணமாய் சகலவித நன்மைகளை சம்பூர்ணமாய் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை வைத்து வாழ்வீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு நலமாய் இருக்கும். அப்ப நம்ம இப்படி காரியத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லையா, நம்பிக்கை குறித்து பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்க, இங்க ஒரு மனுஷனை பார்ப்போம். அதாவது இவரு தாவீது இருக்கிறார் இல்லையா, தாவீது குறித்து நம்ம பார்ப்போம். எடுத்துக்கொள்ளுங்க, தாவீது 2 சாமுவேலின் புத்தகத்துக்கு வாங்க. 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம். ரெண்டு சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர், தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி இரட்சிக்கிறவர் அவரே. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி இரட்சிக்கப்படுவேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. போதும், நிறுத்துங்க. பாருங்க, இங்க என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா என்கிற அந்தஸ்தை பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டு சவுல் மூலமாய் தேவன் சாமுவேல் மூலமாய் தாவீதை ராஜாவை ஆக்குவதற்காக தேவன் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். பாருங்க, இன்னும் ராஜாவை ஆகலை, அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறாரு. அப்போது அபிஷேகம் பண்ணி வச்சோன்னா இது என்ன ஆயிடுச்சு, சவுலுக்கு வர சவுல் எல்லா காரியத்திலும் தோல்வி அடைந்துக்கினே இருக்கிறான். ஏன்னு சொன்னால் சவுல் ராஜாவாக இருக்கிறான். அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் நாட்டுக்கு ராஜாவா இருக்கிறான். சவுல் ராஜாவா இருந்து தேவனுக்கு கீழ்ப்படியாம அவன் இஷ்டம் போல, அதான் சுய புத்தி மேல் சாஞ்சிட்டான். பாருங்க, அவன் தன்னுடைய சுய புத்தி மேல் சாய்ந்து என்னத்துக்கு நம்ம சாமுவேல் வந்தாதான் நமக்கு ஜெயம் கிடைக்குமா, சாமுவேல் இல்லாதே நம்ம என்ன பண்ணிடலாம், போய் பலி செலுத்திட்டு போய் நம்ம யுத்தத்துக்கு போகலாம்னு சொல்லி அப்படிப்பட்ட எண்ணத்துல போய் கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணித்தான் நிராகரித்ததுனால அதாவது சவுலுடைய வாழ்க்கையில எல்லாமே என்ன ஆயிடுச்சு, கையை விட்டு போச்சு. இப்ப தாவீது அதாவது கோலியாத்தை கொன்ற போது சவுலால கொல்ல முடியல. தாவீது அந்த இடத்துல நின்று கோலியாத்தை கொண்டான். அப்போது இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா,
சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டதோ 16,000 அப்படி சொல்லி தெரு வீதிகளிலே பாட்டு பாடி அவன் என்ன பண்ணாங்க, மேன்மைப்படுத்தின்னு வந்தாங்க பாரு. எல்லாரும் ஒரு ஆரவாரத்தோடு பாட்டு பாடி சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 சொல்லி இப்படி ஒரு பாட்டை தன்னாவே என்ன பண்ணிச்சு. இது தேவனுடைய சித்தத்தின்படி தான் அந்த வாயில எல்லாரும் வாயில இந்த வார்த்தை வந்துச்சு பாருங்க. இது என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, ராஜாவின் காதுக்கு போய் எட்டிச்சு. அப்போ ராஜா என்ன பண்ணா, ஒரு சின்ன பையன் வந்து கொண்டுட்டானோன்னு சந்தோஷப்பட்டான் பாருங்க. பரவாயில்ல, நம்ம நாட்டை ஒரு சின்ன பையன் வந்து காப்பாத்திட்டான், அவன் மூலமா நம்ம நாடு ரட்சிக்கப்பட்டது, பரவாயில்ல, யார் அந்த பையன் கூட்டுக்கணும் வரத்துக்குள்ள அதுக்குள்ளே என்ன பண்ணாங்க, படை சேனைகள் எல்லாம் சேனை தளபதி ஒருத்தவங்க போய் சொல்றான், ராஜாவே இதெல்லாம் காட்டிலும் ஒரு சம்பவம் நடந்தது, நீங்க கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000. இந்த வார்த்தையை வந்து ஜனங்க வாயிலிருந்து எல்லாரும் பெருமையா பேசுறாங்க, தாவீதை உயர்த்தி பேசுறாங்க. அப்பத்துல இருந்து அவன் மேல அவனுக்கு எரிச்சலும் போராமையும் வந்து அவனை என்ன பண்ணக்கூடாது, அவனை இனி பூமி இருக்க இல்லாதபடிக்கு அவனை அழிக்கணும்னு சொல்லி பெரிய ஒரு இராணுவத்தை உண்டாக்கி அவனை எப்படியாவது தந்திரமா என்ன பண்றான், அவன் மகளை கொடுக்குறான். அவன் மகளை திருமணம் பண்ணி எப்படியாவது அவன் இந்த 4 திருமணம் பண்ணி வீட்டிலேயே வச்சு சாவடிச்சன்னு சொல்லி முடிவு பண்ணான். சாகடிக்க முடியல, என்னென்னமோ திட்டம் போடுறான் பாருங்க. என்னென்னமோ திட்டம் போட்டு சவுலு தாவீதை விரட்டி அடிக்கிறான். எங்க போனாலும் அவனை இவன் ராஜா, இவன் கையில இராணுவமே இருக்குது. யார் கையில? தாவீது கையில. இவன் கிட்ட ஒண்ணுமே இல்லை. இவன் ஒரே ஒரு பையன், சாதாரண சின்ன பையன். இந்த சின்ன பையனை கொல்லுவதுக்காக சவுலு எவ்வளோ திட்டம் போடுறான் பாருங்க. அவன் போட்ட திட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பல ஆயிரம் திட்டங்களை போட்டு எப்படியாவது தாவீதை கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும், அவனை விட்டு வைக்க கூடாது, அவன் இருந்தானா நம்ம ராஜ்யபாரம் போயிடும் சொல்லி இப்படி ஒரு எண்ணத்துல சவுல் என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா, தாவீதை அழிப்பதுக்காக பெரிய திட்டம்லாம் போடுறான். எங்கேயுமே அவனை பண்ண ஏன்னு சொன்னா எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருக்கிறாரு பாருங்க. எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட. அதனால்தான் தாவீது பார்த்தீங்கன்னா பாருங்க, முதல் வசனம் படிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் மானவர், தேவன் நான் நம்பியிருக்கிற துருகம். கவனிக்கிறீங்களா? நம்பிக்கையை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு என்ன செய்தி, நம்பிக்கை குறித்து தான் நான் கொடுக்குறேன். இங்க தாவீது சொல்றாரு, என் கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தேவன் என் நம்பிக்கையின் துருகம், என் கோட்டையும் என் இரட்சணியும் கொம்பு, என் கேடகமும் என் இரட்சணியும் கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சணியும் மானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே, எல்லா வல்லடிக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே என்று சொல்லி தாவீது நம்பிக்கையோடு சொல்றாரு. இன்றைக்கு பெரிய சேனையை எழும்பி பல ஆயிரம் இராணுவத்தை கொண்டு போய் தாவீதை அழிக்கிறதுக்கு பார்க்குறான், அழிக்க முடியல. எப்படி நடந்தது? இது எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்தார் என்று சொல்லி இந்த ஒரு பாட்டு போல பாடுறான் பாருங்க. துதிக்கும் பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துச்சல பிரவாளம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதலை அவர் செவிகளிலே ஏறிட்டு. எவ்வளவு அருமையான ஆண்டவரை பத்தி வர்ணித்து ஒரு பாடலை போல பாடி தேவனை கனம் பண்ணுகிறான். இதுக்கெல்லாம் மையம் என்ன பண்ணுவதுன்னா நம்பிக்கை. இதுக்கெல்லாம் மையம் என்னது? நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தாதான் இதை நீங்க என்ன பண்ண முடியும். இப்படிப்பட்ட வார்த்தைலாம் உங்க வாயிலிருந்து வெளியே வரும், இல்லைன்னா வரவே வராது. நம்பிக்கை இல்லைன்னா வராது. சபைக்கு போறோம் இருக்கிறோம், எப்படி இருக்கு, நல்லா இருக்கிறீங்க, ஏதோ போது வாழ்க்கை அப்படியே ஓடின்னு இருக்குது, கர்த்தர் ஏதோ நத்தின்னு இருக்கிறார், ஏதோ போய்கின்னு இருக்குது, அப்படி சொல்லவே மாட்டாங்க. நம்பிக்கை உள்ளவங்க வேற மாதிரி பேசுவாங்க. இல்ல, கர்த்தர் எப்பொழுதும் எங்களை நடத்துகிறார், குறை இல்லாமல் நடத்துகிறார். தேவனை நம்பி இருக்கிறோம், அதனால நாங்க எந்த இடத்துல வெக்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் நடத்துகிறார். வார்த்தையே வேற மாதிரி வரும் பாருங்க. தாவீது அப்படிதான், அவர் வாயிலிருந்து அப்படிதான் வருது. எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் நீங்களாக்கி என்னை ரட்சித்து வருகிறார். இதுக்கெல்லாம் காரணம் நம்பிக்கையை குறித்து பேசுகிறார். உங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்குது. நான் நீ நம்பி இருக்கிறியா, நீ நம்பிக்கை இல்லாத இருக்கிறியா, நீ இப்படி இருக்கிற. பார்த்தீங்கன்னா ஒரு இது யூடியூப்ல ஒரு போதகர் போதிக்கிறார் பாருங்க. போனை எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்களா, பிசாசை கூடவே எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்களா, நீங்க
போனு பிசாசாம். போனு பிசாசு. அந்த பிசாசை வச்சுக்கின்னு ஆராதனை பண்ணதுக்கு வந்துட்டீங்களா? இங்க உள்ள பேசுறாரு பாருங்க. பிசாசு யாரெல்லாம் பிசாசு எடுத்துன்னு கையை காட்டுங்க. எல்லாரும் முழிக்கிறாங்க. யாரெல்லாம் பிசாசு எடுத்து கவனிக்கிறீங்களா? இப்படியாங்க போன் பிசாசாம். எவ்வளவு நல்ல காரியம் நடக்குது போன் மூலமா சொல்லுங்க. இப்ப பேங்க்குக்கு போற வேலையே கிடையாது. பேங்க்ல போய் பணத்தை நீங்க அக்கௌண்ட்ல போட வேண்டிய வேலையே இல்லை. இங்கேருந்து என்ன பண்ண, எல்லாருக்கும் டிரான்ஸ்லேஷன் பண்றோம், எல்லாருக்கும் அனுப்பிடுறோம். யாருக்கெல்லாம் அனுப்புறோமோ அமெரிக்காவுக்கு அனுப்பினா கூட அனுப்பலாம். நீங்க கரண்ட் பில்லு கட்டுற வேலையே கிடையாது. இங்கேருந்தே கரண்ட் பில்லு நம்ம கட்டிடுறோம். எவ்வளவு நல்ல காரியம் நடந்திருக்குது. எல்லாவற்றிலும் நமக்கு இந்த போன் மூலமா எவ்வளவு நல்லது நடக்குது. அதனால இது ஒரு பிசாசு அப்படி இப்படி சொல்லி தாறுமாறா பேசுறாரு. நீங்க பரலோகம் போக மாட்டீங்க. சான்ஸே இல்லை. பரலோகத்துக்கு வழி உங்களுக்குலாம் இதுவே கிடையாது அப்படின்றாரு. இவர் யார் பரலோகத்துக்கு போக மாட்டேன் சொல்றதுக்கு? இவர் யாருங்க? அந்த சர்டிபிகேட் ஆண்டவர் கொடுக்கல. அதெல்லாம் நீ பேசக்கூடாது. அதெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு ரைட்டே கிடையாது. நீங்க நம்பிக்கையை எந்த அளவுக்கு அவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன் நான் பரிசோதித்து பார்க்க வேண்டிய வேலையே கிடையாது. உங்களுக்கே தெரியும் நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறேன்னு. யாருமே உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேணாம். நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கீங்களோ அந்த நம்பிக்கையத்த பலன் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அது மூலமாய் நம்ம அறிந்து கொள்ளலாம். விசுவாசிக்கிறீங்களா? அது மூலமா அறிந்துக்கலாம். எந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கலாம் அந்த நம்பிக்கையத்த பலன் உங்களுக்கு நடக்கும். பாருங்க, தாவீதுக்கு அப்படிதான் நடந்தது பாருங்க. அவன் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா 19ஆம் வசனத்தை படிமா. 19 படிங்க. என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். கவனிக்கிறீங்களா? ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். யார் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க? அவன் இருப்பான், இவன் இருப்பான், தலைமை இருப்பான், மந்திரி இருப்பாரு, எம்எல்ஏ இருப்பாரு, எல்லாம் கை கழுவிடுவாங்க. எல்லாரும் அவங்க சுயநலத்துக்காக கையை கழுவிட்டு போயின்னே இருப்பாங்க. ஏன்னா அவங்க பதவி என்ன ஆயிடுமான்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இவரை நீங்க நம்பி இருப்பீங்கன்னா எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் இவர் ஒருவர் உங்களுக்கு ஆதரவா இருப்பார். இது சத்தியம். இவரை நம்பி இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், இவர் உங்களுக்கு ஆதரவா இருப்பார். இவர் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றாரு. ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். அப்புறம் 20ஆம் வசனத்தை படிங்க. என் மேல் அவர் பிரியமா இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். ஆமா, எங்க கொண்டு வந்துட்டாராம்? விசாலமான மரண இருளில் பள்ளத்தாக்கில இருந்து உங்களை என்ன பண்ணாராம்? மீட்டு எடுத்து கொண்டு வந்து விசாலமான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. நல்ல இடத்துல கொண்டு வந்து என்னை தேவன் என் மேல் பிரியமா இருந்தபடினால் என்னை விசாலமான இடத்துல கொண்டு வந்து சேர்த்து விட்டார். அவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. தாவீது வாழ்க்கையில கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, ஏராளமான பாடுகள் அவன் வாழ்க்கையில நடந்தது. ஆனால் என்ன பண்ணல, என்ன நடந்தாலும் சரி என் கர்த்தரை நான் விட மாட்டேன். என் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறபடி நான் ஒரு நாளும் நான் என்ன பண்ண மாட்டேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். எடுத்துக்கொள்ளுங்க 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 18:5 படிங்க. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசிரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். போதும், நிறுத்திங்க. பாருங்க, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே. யார் மேல வைத்த நம்பிக்கையில? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லையா. இவன் தாவீதை காட்டிலும் மிஞ்சிட்டார் இந்த மனுஷன். தாவீது நம்பிக்கை உள்ளவர். அவரு எந்த அளவுக்கு நம்பிக்கை உள்ளவராக இருந்தார் என்று நம்ம பார்த்தோம். தாவீதை காட்டிலும் யூதாவின் ராஜாக்களை பார்க்கிலும் இவனுக்கு முன்னும் இவனுக்கு பின்னும் ஒருவனும் இருந்தது இல்லையா. எந்த அளவுக்கு தேவன் மேல நம்பிக்கை உள்ளவன். யார் இந்த மனுஷன்? எசேக்கியா ராஜாவாகிறார் பாருங்க. எசேக்கியா ராஜாவாகிற போது யாரை நம்பி இந்த ராஜா
யாரை நம்பி அரசாங்கத்தை நடத்தணும்னு சொல்லி அவன் நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருந்தது பாத்தீங்கன்னா, இவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் பாருங்க, முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகள் எல்லாம் என்ன பண்ணானா, கை கொண்டு நடந்தான். எதுல நடந்தானா? கற்பனைகள். தன்னுடைய சுய புத்தி மேல் நடக்கல, தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு, என்னுடைய சுய புத்தி, நான் ஒரு ராஜா, எனக்கு தெரியும் இந்த ராஜாவுக்கு என்னென்ன செய்யணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க யாரும் என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க யாரும் வந்து சொல்லாதீங்க. இல்ல இல்ல பாருங்க, எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி அதையும் கேட்டுப்பான். என்ன கேட்டாலும் சரி கர்த்தருடைய கற்பனைகளை, தேவனுடைய மோசேக்கு கற்பித்த, கர்த்தர் மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் படி கை கொண்டு நடந்தான். இந்த வேதத்தை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வேதத்துக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்களோ அவளுக்கு அவளுக்கு உங்க நம்பிக்கை பெருகும். படிக்காத நம்பிக்கை வராது. நீங்க படிக்க படிக்க தான் நம்பிக்கை வரும். வெறும் நீங்க போதனையை கேட்டுட்டு நீங்க போனீங்கன்னா இருக்கும் நம்பிக்கை நம்பிக்கை கை கொண்டு நடக்கலாம். நீங்க வேதத்தை படிக்கும் போது அதுல இருந்து வருகிற நம்பிக்கைக்கு ஒப்பானது எதுவுமே கிடையாது. நீங்க வேதத்தை படிக்க படிக்க படிக்கத்தான் உங்களுக்கு நம்பிக்கை என்ன பண்ணும், அதிகரித்து கொண்டே இருக்கும். அப்ப எசேக்கியா என்ன பண்ணாரு, கர்த்தருடைய வேத கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொண்டு நடந்ததுனால தான் என்ன ஆச்சுன்னா நம்பிக்கை அதிகமாயிடுச்சு. ஏன் தேவன் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய, ஏன்னா வேதத்துல என்னென்ன யாராருக்கு என்னென்ன பண்ணியிருக்கிறான்றதை நீங்க என்ன பண்ண முடியும், எவ்வளவுதான் போதித்தாலும் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண முடியாது. கரெக்டா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தான் அந்த இதுல கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்து போதிக்க முடியும். முழுமையா நீங்க படிக்கும் போது அந்த முழு சாராம்சத்தையும் நீங்க தெரிந்துக்கலாம். அப்ப தெரிந்து கொள்ளும் போது நம்பிக்கை என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு உள்ளத்துல அதிகரிக்க இந்த வேத புத்தகம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இதுதான் இங்க செஞ்சது. என்ன இப்ப யார் செஞ்ச காரியம் பாத்தீங்கன்னா, இவன் பண்ணது கர்த்தரை விட்டு பின்வாங்கவும் இல்லை, அவரை சார்ந்திருந்த கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிட்டது. என்ன ஆயிடுச்சு அவனுக்கு? அனுகூலம்னா என்னது? போகிற இடமெல்லாம் வெற்றி. எசேக்கியா எங்கெல்லாம் போறானா எல்லா இடங்களிலும் வெற்றி. எந்த யுத்தத்துக்கு போனாலும் வெற்றி, எந்த காரியம் செய்தாலும் வெற்றி. தோல்வின்றதே இல்லை. போன வாரம் நான் சொன்னேன் இல்லையா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மளை வெற்றி சிறக பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம். எல்லா இடங்களிலும் நம்மை கொண்டு அறிகிற அறிவின் வாசனை வெளிப்பட வேண்டும். உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பது நீங்க செய்யற எல்லா காரியத்திலும் தோல்வினாய் போச்சு. கர்த்தர் இருக்கிறாராம் கூட. கர்த்தர் எதை எடுத்தாலும் உருப்பட மாட்டேங்குது, எதை எடுத்தாலும் என்ன ஆகுது, வாய்க்காம போகுது அப்படின்னு சொல்லி நீங்க யாராவது சொன்னாங்கன்னா உங்களே அடுத்ததுக்கு எதுக்குமே கூட மாட்டாங்க. எதை செஞ்சாலும் வெற்றிப்பான், வராது, சக்சஸ் ஆகுது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் கூட இருக்கிறார். யாரு கூட இருக்குது? யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தாருன்றத போர்த்திபார் பார்த்துட்டாரு. போர்த்திபார் நல்லா கணிஞ்சிக்கணும். இப்படியே சொல்றான் பாருங்க, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார்ன்றதை நான் அறிந்து கொண்டேன். போர்த்திபார் சொல்றாரு, இப்படியே சொல்றாரு, உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் நான் அறிந்து கொண்டேன். அதனால இந்த வீட்டு காரியங்க எல்லாம் வேலை அலுவலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நீயே பார்த்துக்கொள்ளு. நீ எதை செய்தாலும் வாய்க்குது. நீ வந்ததுனால்தான் என் குடும்பமே ஆசீர்வாதம் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு வர்றதே எதுக்கு? சாப்பாட்டுக்கு மட்டும்தான் வருவேன், மீதி எல்லாம் உன் கையில தான் சொல்லி போர்த்திபா கொடுத்துட்டாரு. காரணம் என்ன? உன் கூட கர்த்தர் இருக்கிறார், நீ செய்வதெல்லாம் வாய்க்குது. அப்ப எங்க போற இடமெல்லாம் அனுகூலம் இருக்கணுமா? அதுக்கு அனுகூலம் வேண்டும்னா கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருங்க. யார் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும்? ஆமா, கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வேதத்தை படிக்கிறீங்களோ அவளுக்கு அவளும் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும். இப்ப சாதாரணமா நான் உதாரணத்துக்கு டக்குன்னு கேட்கறேன்னு வச்சுங்க. இப்ப நீங்க அது சும்மா இல்லை, நான் யாரையும் வெக்கப்படுது, நான் வந்து அவங்கள துக்கப்படுத்துறதுக்கோ இல்லை அவங்கள நான் பரிச்சை பார்ப்பதுக்கோ நான் கேட்கல. சும்மா உதாரணத்துக்கு நான் கேட்கறேன். இப்ப எலியா வந்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரு சொல்லுங்க பாப்போம்? சுழல் காட்டுல எடுத்துக்கொள்ளப்பட்டாரு இல்லையா? நீங்க சொல்லுமா செல்லதா, எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரு எலியா? எதுல போனாரு? செலியா சுழல் காட்டுல போனாரா? நீ சொல்லுப்பா தம்பி, எலியா எதுல போனாரு? எலியா எப்படி என்ன சொல்றாரு?
அக்கினி கரெக்டா சொன்னார். சுழல் காற்றுல அவர் ஏறி போனது எதுல ஏறி போனாரு? அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகள் மேல ஏறி போனாரு. வெறும் காத்துல போல அவரு எதுல போனாரு? அக்கினி ரதமும் குதிரையும். ஒன்னா படிச்சு பாருங்க. 2 ராஜாக்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்க ஒருத்தங்க படிமா. 2 ராஜாக்கள் புத்தகம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிங்க. அதுக்கு பக்கத்திலே தான் இருக்குது பாருங்க. ஏன்னா அவர் ஏறி போனது நீங்க அது ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, நீங்க பைபிள் படிக்கும் போது அதெல்லாம் ஈஸியா உங்களுக்கு என்ன ஆயிடும். இதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் மாரி யாராவது உங்களை கேட்டாங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்கும் போது நீங்க அவர்கள் பேசிக்கொண்டு 11 படிங்க. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவே வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். ஆமா, அக்கினி ரதமும் அக்கினி குதிரையும் வானத்திலிருந்து இறங்கி வருது. எலிசாவும் எலியாவும் பேசிக்கிட்டு போறாங்க. எலிசா கேட்கிறாரு, பிரிக்க வந்து ஏறி போறது அதுல தான் ஏறி போறாரு. நம்ம அதை தான் பயன்படுத்த. சுழல் காட்டுல ஏறி போல நம்ம புரிஞ்சுக்கணும். அக்கினி ரதமும் குதிரையும் இறங்கி வருது. ஆனா ஏறி போறது எதுல ஏறி போறேன்னா, எதுக்கு அந்த இடத்துல வந்து அக்கினி குதிரை எதுக்கு இறங்கணும்? வேற என்ன வந்து பிரிக்கலாமே. தேவ தூதன் வந்து அங்க பிரிச்சான்னு போடலாம். குதிரையின் மேல ஏறி போறாரு. அக்கினி ரதமும் அக்கினி குதிரை. ஏன்னா இது உண்மையாகவே எவ்வளவு நான் ஆராய்ச்சி பார்த்துட்டேன். அக்கினி குதிரை ரதத்து மேல் தான் போறாரு. அக்கினி குதிரை வந்து ரதம் என்று சொன்னால் என்ன பார்த்தீங்கன்னா, 4 குதிரை சேர்ந்து ஒரு ரதத்துல கட்டி வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் 4 குதிரை 5 குதிரை 6 குதிரை கட்டப்பட்டதுதான் ரதம். ஒரே ஒரு குதிரை வந்துன்னா அதுக்கு பேர் ரதம் கிடையாது. அப்ப 4 குதிரையோடு ரதம் வருது. அந்த ரதத்து மேல ஏறாரு. சுழல் காற்றுன்னா அப்படியே எடுத்துக்கொள்ள போறாரு. இதுதான் சத்தியம் இல்லையா? அப்ப நீங்க வேதத்தை படிக்கும் போது இது வெறும் சபையில நம்ம படிக்கும்போது நம்ம சபையில போதிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிலது தெரியும் சிலது தெரியும். அதே வேதத்தை படிச்சீங்கன்னா நல்லா எல்லாவற்றையும் நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். இப்ப எலிசா எடுத்துக்கிட்டீங்கன்னா, எலிசா மரித்தார் இல்லையா? மரித்து அடக்கம் செய்யப்பட்டாரு. அடக்கம் செய்யப்பட்டு 1 வருஷம் கழிச்சு ஒரு சம்பவம் நடந்தது. என்ன நடந்தது சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. சரியா கேட்கல. எலும்புகளால ஒரு மனுஷன் உயிரோட என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, எலிசா வந்து மரித்து அடக்கம் பண்ணிடுறாங்க. அடக்கம் பண்ண உடனே என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, செத்து 1 வருஷம் ஆச்சு. என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமா சமாரியா ராஜா வந்து ராணுவத்தை கூட்டிக்கின்னு ஊருக்கு வரான். அந்த 1 வருஷம் கழிச்சு ஒரு மனுஷன் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில ஒரு மனுஷன் சாகுறான். அந்த மனுஷனை அடக்கம் செய்யலாம்னு சொல்லி கல்லறைக்கு எடுத்துன்னு போறாங்க. கல்லறைக்கு எடுத்து கொண்டு போகும்போது சமரியா நாட்டு ராஜா என்ன பண்றான், இஸ்ரவேலுக்கு தேசத்துக்கு விரோதமாக அவனுடைய இராணுவத்துல கூட்டிக்கின்னு ஊருக்குள்ள வந்துட்டான். இவங்க அடக்கம் பண்ணலான்னு போனாங்க பாருங்க. அடக்கம் பண்ணலான்னு போகும்போது என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, இந்த இராணுவத்தை பார்த்த உடனே இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, பயமும் திகிலும் உண்டாகி அந்த சடலத்தை என்ன பண்ணாங்க, சுடுகாட்டுக்குள்ள போயிட்டாங்க, கல்லறைக்குள்ள போயிட்டாங்க. இந்த செத்து போனவனை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, அடக்கம் பண்ணல ஒண்ணு மேல தூக்கி போய் விசிறி போட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, பயத்துல தூக்கி விசிறி போட்டு துண்டை காணும் துணியை காணும் அடக்கம் பண்ண போனவங்க எல்லாம் திரும்பி என்ன பண்றாங்க, ராணுவத்தை பார்த்த உடனே திரும்பி ஓடுறாங்க. ஓடும் போது இவங்க தூக்கி போட்ட இடம் எங்க போட்டாங்க பாத்தீங்கன்னா, எலிசா மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 1 வருஷம் ஆகுது. அந்த எலும்பு மேல வந்துக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த எலும்பு மேல இந்த சடலம் பட்டுச்சு பாருங்க. பட்ட உடனே அவன் மரித்தவன் என்ன பண்ணனா, உயிர் அடைந்து கால் ஒன்றி எழுந்து நிக்க ஆரம்பிச்சிட்டானா. இது எப்படி இருக்குது, இதுல நீங்க என்ன அர்த்தத்தை கண்டுபிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. நான் அந்த அர்த்தத்தை சொல்றேன் பாருங்க. ஏன் என்று சொன்னா, தேவனுடைய வார்த்தை எலியாவுடைய இருதயத்துக்குள்ள மாத்திரம் போல எலும்புக்குள்ளெல்லாம் போய் நிறைந்திருந்தது. எதுக்குள்ளெல்லாம் இருந்தது, தேவனுடைய வார்த்தை இருதயத்துல மாத்திரம் போல எலும்பெல்லாம் நிறைந்திருந்து வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. எதுக்குள்ள நிறைஞ்சிருந்துதான், எலியாவுடைய தேவனுடைய வார்த்தை எலிசாவுடைய இருதயத்திற்கு மாத்திரம் இல்லைங்க, எலும்புக்குள்ளெல்லாம் போய் நிறைந்திருந்தபடினால அந்த வார்த்தையின் மேல இந்த விரோதம் பட்ட உடனே, மரித்தவன் சரீரம் பட்ட உடனே அவன் உயிரடைந்து கால் ஒன்றி நிக்க ஆரம்பிச்சான். இது சத்தியம். அப்ப நீங்க படிக்கும்போது, வேதத்தை நீங்க உட்கார்ந்து படிக்கும்போது இது ரொம்ப உங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிடும், இன்னும் அதிகமா தேவன் மேல என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா, அப்பா இப்படியெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையில இவ்வளவு வல்லமை இருக்குதா.
கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்கணும். எண்ணத்தை சம்பாதித்தணும், புத்தியை நம்ம சம்பாதிக்கணும்டா. வேலைன்னு ஓடுறோம், துணியை துவைக்கணும், அதை துவைக்கணும், இதை பண்ணணும்னு எப்போதும் அது மேலே இருக்கிறோம். இதுக்கு நம்ம கொஞ்சம் நேரத்தை கொடுத்து இதை நம்ம படிக்கலாம், இன்னும் தேவனை பற்றி அறிஞ்சிக்கலாம். நம்ம இப்போ எவ்வளோக்கு நம்ம படிக்கிறோமோ அப்போதான் என்ன பண்ண முடியும், நம்ம மற்றவங்களுக்கு கர்த்தரை பற்றி இன்னும் சொல்ல முடியும் சொல்லி. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், தேவனுடைய வார்த்தையில வளரும் போது அது உங்களுக்கு என்ன இருக்கும், நம்பிக்கை அதிகரிக்கும். அதனால தான் இன்னைக்கு எசேக்கியா என்ன பண்ணாரு, எசேக்கியா எப்படி இருந்தாரா, போகிற இடமெல்லாம் அனுகூலமாக இருந்தாராம். போகிற இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் அவருக்கு அனுகூலமாக இருந்தார். எல்லா இடத்துலையும் வெற்றி. அப்ப எப்பா எல்லா இடத்துலையும் எது செஞ்சாலும் அவருக்கு வெற்றிப்பா. நம்ம என்ன நம்ம அவ்வளோ அதிர்ஷ்டக்காரனா இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா, கர்த்தர் மேல எந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கை இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இதுதான் சத்தியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா புத்தகத்துக்கு வாங்க. எரேமியா புத்தகம் 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எரேமியா புத்தகம் 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தேவன் எப்படி நம்மளை விரும்புறான்றத நம்மள பார்ப்போம். 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பதினெட்டாம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வனைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். போதும், நிறுத்துங்க. பாருங்க என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எரேமியா கிட்ட சொல்றாரு. எரேமியா ஒரு தீர்க்கதரிசி. எரேமியா தீர்க்கதரிசியாக இருந்த காலகட்டத்தில் எரேமியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடக்க போகிறதெல்லாம் எரேமியா மூலம் தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, தெரிவிக்கிறார். கடைசியாக எரேமியா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, அதாவது நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் தேசத்தின் ராஜா இவங்களை சிறைப்பிடிக்க போகிறான். அவங்க கையில் ஒப்பு கொடுக்க போகிறார் கர்த்தர். ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்பாக தேவன் எரேமியாவை பார்த்து சொல்கிறார். எரேமியாவை கொண்டு தான் அநேக ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யறதுக்கு முன்ன எல்லாவற்றையும் தேவன் சொல்லாத செய்ய மாட்டார் எதுவுமே. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சோதோம் பட்டணத்தை அழிக்க போறேன்னு சொல்லி ஆண்டவர் தீர்மானம் பண்ணாரு. சோதோம் பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்ன தேவன் என்ன பண்ணார், ஆபிரகாமுக்கு தெரிவிச்சாரு. ஆபிரகாமுக்கு என்ன பண்ணாரு, சோதோம் பட்டணத்தை அழிக்க போறான்னு ஆபிரகாமுக்கு ஒரே மன உளைச்சல். ஏன் அவன் மன உளைச்சல் பார்த்தீங்கன்னா, ஐயோ என்னுடைய தம்பி மகனாகிய லோத் அங்கதானே இருக்கிறான், அவன் சோதோம் பட்டணத்தில் தானே குடியேறினான். ஆண்டவரே, ஆண்டவருக்கு தெரிஞ்சு, நீ எதுக்கவசம் व्यसனப்படுறேன்னு எனக்கு தெரியும், நான் கவலைப்படாத, தேவதூதனை அனுப்பி நான் அவனை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி, உனக்கு சொல்லாம நான் அதை செய்ய மாட்டேன், நீ பயப்படாத, லோத்துவை நான் அந்த இடத்துல இருந்து விடுவிப்பேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்றார். சோதோம் பட்டணம் அழிக்கிறதுக்கு முன்ன ஆபிரகாமுக்கு தெரிவிக்கிறார். அப்புறம் நினைவு பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்ன அழிக்கலாம்னு சொல்லி திட்டம் போடுறாரு. யாருக்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லி அனுப்புறாரு, யோனா கிட்ட அனுப்புறாரு. தேவன் ரொம்ப நல்லவர் பாருங்க. எடுத்த கவுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணிட மாட்டாரு. அந்த அம்மா நம்ம தமிழ்நாட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் ஏரியை திறந்து விட்டாங்க, கேள்விப்பட்டீங்களா இல்லையா? ஏரியை திறந்து விட்டு வேளச்சேரி பகுதியெல்லாம் எவ்வளோ பேருக்கு சேதானம் வந்துடுச்சு. சொல்லாமல் கொள்ளாமல் திறந்து விட்டாங்க. சொல்லணும், அறிவிக்கணும். அதோடைய விளைவு பெருசாக பாதிப்பாயிடுச்சு இல்லையா? அதோடைய அழிவும் பார்த்தீங்கன்னா அதிகமான அழிவு வந்தது. எப்போ அந்த அம்மா ஆட்சியில் நடந்தது இல்லையா? அதே மாதிரி இப்போ காலகட்டத்தில் கர்த்தர் சொல்லாமல் செஞ்சிட்டாரு. சொல்லாமல் எதையும் செய்யவே மாட்டார். அவர் ரொம்ப நல்லவர். சொல்லிட்டு தான் எதையுமே என்ன பண்ணுவார். சொல்லிட்டு இந்த உலகத்தை அழிக்க போறோம்னு சொல்லி சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு அழிக்கல. எவ்வளோ நாள் காத்திருந்தாராம்? நோவா காலத்தில் உலகத்தை அழிக்க போற தீர்மானம் பண்ணார். எவ்வளோ நாள் காத்திருந்தார் கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். 120 வருஷம் இல்லையா? 120 வருஷம் கழிச்சு தான் என்ன பண்ணாரு. இப்போ சொல்லிட்டு 120 வருஷம் கழிச்சு தான் என்ன பண்ணாரு, நோவா காலத்துல உலகத்தை அழிச்சாரு. நோவா 120 வருஷமா பேழையை கட்டிக்கின்னு இருக்கிறாரு. பேழையை கட்டும் போது அவனை பார்த்து எவ்வளோ பேர் கேலி கிண்டல் பண்ணியிருப்பாங்க.
ஆனா என்ன பண்ணாரு? கர்த்தர் சொல்லிட்டு உடனே செய்யறவர். அவர் நீடிய பொறுமை உள்ளவர். எப்படிப்பட்டவர் அவர்? நீடிய பொறுமை. ஆமா, நீடிய பொறுமை உள்ளவர். எல்லாரும், ஒரு மனுஷனு கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும்படி தேவன் விரும்புகிறார். அப்ப இந்த இடத்துல தேவன் சொல்றாரு, எரேமியாவே நீ எழுந்து போ, எழுந்து முதல்ல நீ போ, நீ புரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் உன்னை ஊழியத்துக்கு நான் அழைத்திருக்கிறேன், ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கோ. நீ புரிந்து கொண்டு அத்தது போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ நான் சொல்ல வேண்டியது சொல்லலாம். என்ன சொல்றாரு? நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கறான்னு பாருங்க. நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிட்டது. அப்பொழுது அவன் திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடியால் குயவன் அதை திரும்ப வேற என்ன பண்ணான்? பண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்வதை போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டார் களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நீங்கெல்லாம் யாருங்க? நீங்களாம் யாரு? களிமண். சொல்லுங்க, நீங்க யாருப்பா? இஸ்ரவேல் களிமண். நீங்க யாருமா? சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க. களிமண். நம்ம எல்லாம் என்னவா இருக்கிறோம்? களிமண். குயவன் யாரு? ஆண்டவர். குயவன் கர்த்தர். ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை உண்டு பண்ணும் போது அந்த பாத்திரம் சரியா வரலன்னா அவன் மறுபடியும் என்ன பண்ண? திருத்தமாய் செய்யணும். ஏன் திருத்தமா செய்யணும்னு விரும்புறான்? எல்லாருக்கும் அது பிரயோஜனமா இருக்கணும். ஏதோ இதை செஞ்சு என் வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கல்ல, எல்லாருக்கும் இது சிறந்ததா இருக்கணும், மேன்மை உள்ளதா இருக்கணும். இதை கொண்டு போய் வைக்கும் போது பாக்குறவங்களா எங்கிருந்துப்பா வாங்கின, இது எங்கிருந்து வாங்கின, இவ்வளவு தரமா இருக்குது, இது நல்ல தரமான இடத்துல வைக்கணும் சொல்லி அப்படிப்பட்ட எண்ணத்துலதான் அந்த குயவன் என்ன பண்ணுவான்? அந்த பாத்திரத்தை செய்வான். நல்லா கவனிக்கிறீங்களா? எல்லாரும் எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கவனிங்க. அப்படிதான் செய்வான். உதாரணத்துக்கு நான் சொன்னேன்னா, நான் ஸ்டீல் கம்பெனி வச்சிருந்தேன் பாருங்க. நாங்க புது புது மாடல் ஏதாவது ஒரு மாடலை நாங்க செய்வோம், செஞ்சு எடுத்துன்னு போயிட்டு அதை கடையில கொடுப்போம் பாருங்க. இல்லப்பா, இன்னும் கொஞ்சம் ஷேப்பு, இது கொஞ்சம் செய்து இந்த மாதிரி ஷேப்பை பண்ணிடுவான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நேரத்தை செலவு செஞ்சு ஒரு மாதிரி எடுத்து அதை ஷேப்பா நல்ல அருமையான ஷேப்பா செஞ்சு புதுசா கொண்டு போய் கொடுப்போம். சரி, நின்று பண்றீங்க, நல்லா இருக்குது, நமக்கு 2 பேருக்கு பிடிச்சிச்சு, செஞ்ச எனக்கும் பிடிச்சிச்சு, சப்ளை பண்ற அந்த சேடுக்கும் பிடிச்சிச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணி ஒரு 100 பீஸ் மட்டும் போடுங்க, ரொம்ப வேணாம், 100 பீஸ் போட்டு இதை கொடுங்க, இதை நம்ம ஆந்திராக்கு எடுத்து போய் அனுப்புறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். முதல்ல ஒரு 100 பீஸ் போட்டு செஞ்சேன் பாருங்க. புது ஐட்டம் ஒன்று செஞ்சேன். கிருஷ்ணா செம்மையா ஓடுது கிருஷ்ணா, இந்த வாட்டி 1000 பீஸ் போடு. எவ்வளோ ஆயிடுச்சு? இப்படியே 100 1000 ஆக்கிட்டாரு அப்படியே. அப்புறம் பார்த்தீங்கன்னா பஜார்ல பிச்சுக்கின்னு போகுது, எல்லாரும் அதை விரும்புறாங்க. ஏன்னா செய்யும் போதே அது தரமுள்ளதாய் நம்ம என்ன பண்றோம்? நான் ஒரு குயவனா, அந்த இடத்துல நான் ஒரு குயவனா இருந்தேன். அந்த பாத்திரத்தை செய்யும் போது அந்த பாத்திரம் எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும்படி அந்த பாத்திரத்தை, இன்றைக்கு இந்த இதை செஞ்சவன் இது எங்க இருக்குன்னு அவன் நினைச்சு பார்த்திருப்பானா? இன்னைக்கு தரமான இடத்துல உட்காந்துருக்குது. எங்க உட்காந்துருக்குது? இது நல்ல மேஜையில வைக்கும் போது நல்லா இருக்கணும். இதை யூஸ் பண்ணும் போது அவங்க பார்த்து நல்லா இருக்குதுப்பா, நல்லா கரெக்டா திட்டமா இருக்குது, தேவையான அளவுக்கு இருக்கு, இதுல ஜூஸ் குத்தா போதும், திருப்தியா இருக்கும் எல்லாருக்கும், இதுல ஜூஸ் குத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்துலதான் என்ன பண்ண அந்த குயவன் செஞ்சிருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, ஒரு குயவன் ஒரு பானையை திரிக்கும் போது, அதை உண்டு பண்ணும் போது, அதை எப்படிப்பட்ட எண்ணத்துல செய்யறான்? அது எப்படியாவது எங்கேயாவது போட்டான், ஏதோ வேண்டாம் வெறுப்பா செய்யறான். இல்ல பாருங்க, அது திருத்தமாய் செய்து எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கணும், எல்லாரும் பயன்படுத்த வேண்டும். அன்றைக்கு கர்த்தர் உங்களை என்னை அப்படிதான் பாக்குறாரு. நீங்க எப்படியாவது இருந்துக்குங்க, எப்படியாவது போங்க. இல்ல பாருங்க, தேவன் உங்களை என்னை ஒரு குயவனை ஒரு களிமண்ணை போல பார்க்கிறாரு. நல்ல தரமுள்ளவர்களா நம்ம இந்த பூமியில வாழ வேண்டுமா? நல்ல நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்க, மேன்மையானது வாழ்க்கையை நீங்க வாழ வேண்டும். உங்களோடு நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை எல்லா ஜாதி ஜனங்களும் சொல்ற அளவுக்கு நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? நீங்க ஒரு நல்ல பாத்திரமா இருக்க வேண்டும். என்ன பாத்திரமா இருக்க வேண்டும்? ஆமா, ஏதோ ஒரு மூளை முடிக்கல ஓட்ட உடைச்சில தூக்கி போடுற மாதிரி உங்களை தூக்கி போட்டு வச்சுக்க, அப்படிப்பட்டவர்களும் நம்ம இருக்கக்கூடாது. தேவன் எப்படி விரும்புறாரு? நீங்களும் நானும் நல்ல தரமுள்ள பாத்திரமா இருக்கணும், கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கணும், மேன்மையான இடத்துல இருக்கணும், சிறந்த இடத்துல நீங்கள் இருக்கணும். அப்படி விரும்புறாரு கர்த்தர். அததான் சொல்றாரு, எரேமியாவே என் ஜனங்களை கொஞ்சம் கூட அந்த ஜனங்களுக்கு உணர்வே இல்லை. நான் எவ்வளவுதான் அவங்களுக்கு
எவ்வளவுதான் நான் அவங்க மேல அன்பு செலுத்தி அவங்க மேல இரக்கத்தை வைத்து தயவை வைத்து நான் பணிந்து வந்தாலும் இந்த ஜனங்க முரட்டாட்டம் உள்ளவர்களாய் கெட்டு போற வழிக்கு தான் போறாங்களே கண்டி நல்ல வழியில நான் கூப்பிடுறேன் வரமாட்டேன்றாங்களேன்னு வேதனைப்படுறாரு கர்த்தர். அந்த இடத்துல அதான் சொல்றாரு, நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா புல்லா படிச்சு பார்த்தா இந்த ஜனங்க எப்போதும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருந்து கெட்டு போற காரியத்துக்கு தான் முதலிடம் கொடுக்குறாங்க. எனக்கு முதலிடம் கொடுக்கலன்னு சொல்லி ஆண்டவர் தேவன் வந்து வருத்தப்படுறாரு. எரியமாவே அதை தான் நான் உனக்கு சொல்றேன், நீ புரிந்து கொள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் மேல நம்பிக்கை வைத்து ஆண்டவரே நீங்க என் குயவனா இருக்கிறீங்கப்பா, நாங்கள் உங்கள் எல்லோரும் களிமண்ணா இருக்கிறோம், இந்த களிமண்ணாகிய இந்த பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்துங்க, உங்க விருப்பம் போல நீங்கள் ஆண்டவரே இதை திருத்தமாய் நீங்கள் செய்து எல்லா இடங்களிலும் ஆண்டவரே பயனுள்ளதா இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கை வைத்து நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் ஒரு இடத்துல கூட நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. எந்த இடத்துல நீங்க தலை குனிந்து போக மாட்டீங்க. கர்த்தர் அப்படி விட மாட்டாரு. விசுவாசிக்கிறீங்களா? இதை படிக்கணும், அதை படிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும். நீங்க அப்படிப்பட்ட எண்ணத்துல வாழ்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வேதத்தை படித்து அதிலே நீங்கள் ஆண்டவருடைய வசனங்களை கை கொண்டு வாழ்க. கடைசி ஒரே ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். பிரசங்கின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிங்க. பிரசங்கி 12 படிங்க. மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாயாக. அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை எது? எல்லா மனுஷன் மேல விழுந்த கடமை வேதத்தை படிப்பதே. வேதத்தை படிப்பது என்னது? படி, வேதத்தை படி, வேதத்தை படி, வேதத்தை படின்னு சொல்லி ஓயாம சொல்லுவதை காட்டணும், தானா விரும்பி படிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இங்க சொல்றாரு அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. எல்லா புக்கும் வாங்கி இன்னைக்கு அந்த புக்கை படிக்கலாமா, இந்த புக்கை படிக்கலாமா, எத்தனை புக்கு உண்டு பண்ணினாலும் அது உங்களுக்கு என்னத்தை கொடுக்குமா? உடலுக்கு இளைப்பை உண்டாக்கும். ஆனா வேத புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா ஒரு காலமும் உங்களுக்கு இளைப்பே வராது. ஜீவ ஊட்டு புறப்பட்டு கொண்டே இருக்குமா. ஜீவ ஊட்டு என்ன ஆகும்? புறப்படும். அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. அதாவது இவருக்கு முன்னே ஒரு டிகிரி வாங்கியிருப்பாங்க, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு டிகிரி வாங்கலாம், அவ்வளோதான். இன்னும் நான் 4-5 டிகிரி வாங்கலான்னு இருக்கிறேன். இன்னும் நான் 4-5 வாங்கலாம். என்னத்துக்கு அந்த 4-5 டிகிரி வாங்கி என்ன பண்ண போகிறேன்? அதிலே போயிடும் உன் நேரம். ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு டிகிரிக்கு 4 வருஷம் 3 வருஷம் படிக்கணும் இல்லையா? அதிலே போயிடும் உன் நாட்கள், அதிலே வீணாக போயிடும். எத்தனை டிகிரி வாங்கினாலும் அது உங்களுக்கு என்னத்தை கொடுக்காது, மேன்மை கொடுக்காது. தேவையான அளவுக்கு நாலேஜ் நமக்கு வேணும். படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு டிகிரி படிச்சோமா, 2ஆம் டிகிரி படிச்சீங்களா, சந்தோஷம், கர்த்தருக்கு சோத்திரம். அதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு வேதத்துக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க. கர்த்தர் அதை தான் இதை தான் சொல்றாரு, அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பை தான் உண்டாக்கும். மென்டல் ஸ்டேஜுக்கு வர வேண்டியதுதான். அதிக படிச்சீங்கன்னா மென்டல் காரியத்துல தான் நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கிற பாருங்க. என்னங்க இந்த மனுஷன் இவ்வளோ நான் இதுவா இருக்கேன், என்னங்க எந்த நேரம் படிப்புன்னு மென்டல் ஆயிட்டாருங்க அந்த ஆளு அப்படின்றாங்க. அதுதான் இங்க வேதம் தான் சொல்லுது, அதிக படிப்பு உங்க உடலுக்கு இளைப்பை உண்டாக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்க? நல்லது, படிக்க கூடாதுன்னு சொல்ல, படிக்கணும். 1 டிகிரியா 2 டிகிரியா படிங்க. அடுத்தது என்ன பண்ணணும்? வேதத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். அதை தான் 13ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஆமா, எதுல மேல இடத்தை கொடுக்கணுமா? கண்டிப்பா வேதத்தை படிக்கிறது இது கடமை. என்னதுங்க இது? எல்லாரும் படிச்சாகணும். எனக்கு படிப்பே வராது, நான் 2ஆவது படித்தேன், 3ஆவது படித்தேன், 3ஆவது இவங்க 3ஆவது தான் படிச்சிருக்கிறாங்களா, 3ஆவது எத்தனை படிச்சாங்க தெரியல, ஒண்ணுமே தெரியாது. அவங்க மாத்திரம் படிக்கணும்னு எண்ணத்தை வச்சாங்க, படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி படிச்சாங்க? விருப்பம். நீங்க விரும்பாத எதுவும் நடக்கவே நடக்காது. நீங்க விரும்பி படிங்க, கண்டிப்பா உங்களால படிக்க முடியும். கர்த்தர் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆவியானவர் உங்களுக்கு இருதயத்தில் தேவன் அன்பை ஊற்றினது போல அவருடைய அறிவையும் ஞானத்தையும் எல்லாவற்றையும் புத்தியும் அவர் ஊற்றிக்கொண்டே இருப்பாராம். அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? வேதத்தை படிக்கிறதுக்கு நேரத்தை கொடுத்து பாருங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் அவர் மேல நம்பிக்கை பெருகும். போகிற இடமெல்லாம் கர்த்தர் தேவன் உங்களுக்கு அனுகூலமாய் இருப்பார். என்னவா இருப்பாரு? ஆமா, இது சத்தியம், இது மாற்றமே கிடையாது. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.
நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். என் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், பரிகாரியே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அற்புதமான கால வேளையில உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இன்றைக்கு ஆண்டவரே நம்பிக்கை குறித்து நாங்கள் பார்த்தோம். என் தேவனே, உம்முடைய நம்பிக்கையிலே நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரை அறிந்து கொண்டோம். ஆண்டவரே தாமே தாவீது உம்முடைய நம்பிக்கையை பற்றி நாங்கள் ஆண்டவரே தாவீது தெளிவாய் பேசியிருக்கிறார் அப்பா. தாவீதுடைய நம்பிக்கை ஆண்டவரை எந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை வைத்து என் தேவன் எல்லா மரண கண்ணிகளுடைய கட்டுக்கும் என்னை விலைக்கு மீட்டெடுத்து விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து சேர்த்தார் என்று சொல்றாரப்பா. என் தேவனுக்கு சோத்திரம். ஏசேக்கியா ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் இவனுக்கு முன்னமும் இவனுக்கு பின்னமும் ஒருவனும் என்றதில்லை. அந்த அளவுக்கு தேவன் மேல நம்பிக்கை வைத்து மோசேவுடைய கற்பனைகளை கை கொண்டு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எல்லா இடங்களிலும் உங்களுடைய கற்பனைகளையும் உங்களுடைய கட்டளையை கை கொண்டு நடந்தான். அதனால கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. என் தேவனே நீர் போதும் அப்பா. எரேமியாவை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. எரேமியாவை கொண்டு நீர் எங்களுக்கு ஆண்டவரே நீர் தெளிவுபடுத்தினீர். நாங்கள் உம்முடைய கையிலே குயவனாய் இருக்கு ஆண்டவரே, களிமண்ணாய் இருக்கிறோம். நீர் எங்களுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு குயவனாய் இருக்கிறீரப்பா. இங்க எங்களை ஆண்டவரே ஒரு பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்துகிறீர். எங்களை எடுத்து பயன்படுத்தி எங்களை ஆண்டவரே ஆசீர்வதித்து போகிற இடமெல்லாம் எங்களை ஆண்டவரே எல்லாவற்றிலும் வெற்றி சிறக பண்ணுகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. என் சபையாரை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் நம் சபையார் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுங்க.